இந்த பொண்ணு அவளோட கையில நிறைய பேண்டேஜஸ் ஒட்டியிருப்பா. அந்த பேண்டேஜஸை பிச்சு அந்த பிளட் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு அவள் வீட்டில் இருக்க லோக்கஸ்ட்டுக்கு கொடுக்குறா. இந்த பொண்ணுக்கு வலி தாங்கவே முடியல, ரொம்ப வலிக்குது. ஆனாலுமே அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த பிளட்டை அந்த லோக்கஸ்ட்டுக்கு கொடுக்குறா. இந்த வெட்டுக்கிளிங்க இந்த பொண்ணை கடிச்சதுனால அந்த பொண்ணோட கை ஃபுல்லா அந்த வெட்டுக்கிளிங்களோட காலுங்களா இருக்கும். அதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு இருப்பா. எதனால இந்த மாதிரிலாம் பண்றானா, இந்த பொண்ணு வந்து ஒரு வெட்டுக்கிளி ஃபார்ம் வச்சிருப்பா. டெய்லியுமே இந்த லோக்கஸ்ட் எல்லாம் ஃப்ரை பண்ணி அதை கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருப்பா. ஆனா கொஞ்ச நாளாவே இந்த பொண்ணோட பிசினஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆயிருச்சு. எல்லா வெட்டுக்கிளிங்குமே இறந்து போயிட்டே இருக்கு. இந்த ஃபார்மையே எடுத்து மூடிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே ஒரு நாள் டிசிஷன் எடுத்துடுறா. ஒரு நாள் அந்த ஃபார்மை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒன்று வழுக்கி தெரியாதனமா கீழே விழுந்துருவா. அந்த பொண்ணுமே மயக்கமாயிருவா. எழுந்து பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு எங்கெல்லாம் பிளட் வருதோ அந்த எல்லா இடத்தையும் உட்காந்து இந்த வெட்டுக்கிளிங்க சாப்பிட்டுட்டு இருக்கும். இந்த பொண்ணு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு எழுந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையில இந்த ஃபார்முக்கு வந்து பார்த்தா இந்த வெட்டுக்கிளிங்க எல்லாம் சூப்பரா வளர்ந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஃபார்மே ஃபுல்லா வெட்டுக்கிளிங்களா இருக்கு. நம்மளோட பிளட்டை கொடுத்தா இந்த வெட்டுக்கிளிங்கெல்லாம் நல்லா வளருது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே இவளோட பிளட்டே கொடுத்துட்டு இருக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி